இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையா இருக்கிறது. விடுதலை இல்லையேன்னு சொல்லி நீங்க பல நாட்களாக இயங்குகிறீங்க. என்னால இந்த பாவத்தை விட முடியல, இந்த பழக்கம் மாற மாட்டேங்குது, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை இல்லாம இருக்குது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், தோல்வி, ஒரு விடுதலே இல்லாம அடிமைப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன். அப்படிதான் வாழ்க்கை போகிறது என்பதாய் நினைக்கிறீங்களா? உங்களோட தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 8:32 இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் வேத வசனமாகிய சத்தியம். இந்த கர்த்தருடைய வசனத்துலதான் நம்ம விடுதலை பெறக்கூடிய வழிகள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை அறிய 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 ஒரு மனிதனுக்குள்ள பூரணமான விடுதலை உண்டாகும். அதனாலதான் நீங்க வேதத்தை வாசிங்க, அதை தியானிங்கன்னு சொல்லுவதற்கு காரணம். அப்ப இந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துல விடுதலை உண்டாவதை, ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். சுகமளிக்கிற சத்தியத்தை அறியும் போது வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. சாத்தானுடைய குறித்த விவரங்களை நீங்க இந்த சத்தியத்தை அறியும் போது பிசாசிற்கிருந்து விடுதலை அடைவீங்க. கடன் பிரச்சனை ஏன் வருது, அதுல இருந்து விடுதலை கிடைக்குமா, அந்த சத்தியம் பைபிள்ல இருக்கு. அதை வாசித்து அறிய அறிய கடன் பிரச்சனை விடுதலை அடைவீங்க. பயம் ஏன் வருகிறது, அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவது, இந்த சத்தியம் பைபிள்ல இருக்குது. அதை வாசிக்க வாசிக்க பயத்திலிருந்து விடுதலை அடைவீங்க. பிரச்சனை, சில போராட்டம், இதெல்லாம் ஏன் வருகிறது, சத்தியத்தை அறிய அறிய நீங்க விடுதலை அடைவீங்க. அதனாலதான் இதை வாசிக்கணும், தியானிக்கணும், அறியணும்னு சொல்ல காரணம். இந்த சத்தியத்தை அறிந்தீங்கன்னா விடுதலை. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிற பைபிள்ல நீ வாசிக்க ஆரம்பிங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. இன்றைக்கு விடுதலை அடைவீங்க.